குஷ்பு மேம் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசியிருந்தாங்க. ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க உடல் உறவு வச்சிருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு பக்கம் அவங்கள சப்போர்ட் பண்றாங்க, இன்னொரு பக்கம் இது எப்படி நம்ம கலாச்சாரத்துக்கு சரிப்பட்டு வரும் அப்படின்னு பேசுறாங்க. சொன்ன விஷயத்துக்குள்ள எவ்வளோ அர்த்தங்கள் இருக்குங்கிறது தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். அது யாரும் புரிஞ்சுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் ஆக்சுவலாக எஜுகேஷனுங்கிறது அந்த லெவலில் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். புரிதல்கள் இல்லாமல் இருக்கு. நீங்கள் ஒரு விஷயத்தை தெரியாமல் பண்ணுறீங்க, வீட்டில் பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க, நண்பர்களுக்கு தெரியாமல் ஒன்று பண்ணுறீங்க. இப்போ இந்த கலாச்சாரமே மாறி போயிட்டுருக்கு. ரொம்ப யங்ஸ்டர்ஸ்லாம் ஒரு மோசமான ஒரு ரூட்டில் போகிறாங்க. அது ரொம்ப தவறு, கண்ணை மூடிட்டு போகிறாங்க. ஒட்டுமொத்தமாக உலக லெவல்லையே இது ரொம்ப பாதிப்புக்குள்ளாயிட்டு ஒரு விஷயம். ஒரு 72 ஹவர்ஸ்க்கு அப்புறம் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு மெடிசன் இருக்குன்றாங்க. 72 ஹவர்ஸ்க்கு தெரிஞ்சதுன்னா மெடிசன் இல்லைன்றது மாதிரி போகுது. உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஹெவியாக போகும், சிக்கல்கள் நிறையா இருக்கு. அதெல்லாம் பாதிப்பு உள்ளது யார்? அதை இது பேரண்ட்ஸ் இருந்தால் அவமானத்தில் சூசைட் பண்ணிக்க மாட்டாங்களா? அதாவது எக்ஸ்ட்ரீம் லெவல் போய் சொல்ல முடியாது. ஒரு பெண் ரொம்ப டீப்பாக போய் சொல்ல முடியுமா? ஜெனிவனாக சொல்கிறாங்க, அது புரிஞ்சுக்கணும். எதுக்கு சொல்கிறாங்க, ஏன் சொல்கிறாங்க? உங்கள் பாதுகாப்பு. குஷ்பு மேடம் சொல்கிறதே தவறுகள் பண்ணாதீங்க, அப்படியே உங்களை மீறி எது நடந்ததுன்னா சேஃப்டியாக இருங்கன்னு சொல்ல வரேன். இதில் என்னங்க தவறு இருக்குது? நல்லது தானே சொல்கிறாங்க அவங்க. நான் என்ன சொல்லிக்கிறேன், இப்படி ஒரு லைஃப்ல நீங்கள் எதுக்கு போகிறீங்க? ஒரு லவ் பண்ணுறீங்களா? நீங்கள் இன்னும் துருவிக்கிறோன்னு பேர் சொல்லலை. அவரும் அதுக்கு ஒரு விளக்கத்தை 2 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டார். இதில் பாதிப்பு எனக்கு ரொம்ப உருவாயிருச்சுட்டார். சேம் நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை 10 தடவை யோசிங்க. முக்கியமானவர்கிட்ட டிஸ்கஷன் பண்ணுங்க. உங்கள் லைஃப் ஒரு தடவை ஸ்பாயில் ஆனால் திரும்பி அது ஃபுல்லாகவே ஸ்பாயில் ஆகும். சின்ன சின்ன பிரச்சனையில் தேவையில்லாமல் அவங்க அப்பா பேரையும் பிழைக்க வேண்டிய சூழ்நிலையாக போகுது. அது இவர் துருவிக்ரம் பண்ண வேலை தான். தான் கேட்டதும் இல்லாமல் எல்லாத்தையும் கிடைக்கிற மாதிரி அவங்க அப்பா பேரையும் ரிப்பேர் பண்ணி விட்டார். ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன்ல நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷனா இருக்கிறேன். நான் வணக்கம். வணக்கம், வெல்கம் டு ரெட்ரோ மீடியா. நன்றி, மகிழ்ச்சி. குஷ்பு மேம் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசியிருந்தாங்க. ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க நார்மலா ஜென்ரலா அது இருக்கலாம், அவங்க உடல் உறவு வச்சிருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கல்யாணம் ஆகிறதுக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அப்போ அது பயங்கர கான்ட்ரவர்சியாக இருந்து மறுபடியும் அதே டாபிக் அவங்க பேசியிருக்காங்க. அந்த ஸ்டாண்டில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இது ஜென்சி கலாச்சாரமாக எல்லாரும் பார்க்குறாங்க. ஒரு பக்கம் அவங்கள சப்போர்ட் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் இது எப்படி நம்ம கலாச்சாரத்துக்கு சரிப்பட்டு வரும் அப்படின்னு பேசுகிறாங்க. இல்லை, அவங்க எடுத்து சொன்ன விஷயத்துக்குள்ளே எவ்வளோ அர்த்தங்கள் இருக்குங்கிறது தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். அது யாரும் புரிஞ்சுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் இதை ஆக்சுவலாக எஜுகேஷனுங்கிறது அந்த லெவலில் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். புரிதல்கள் இல்லாமல் இருக்கு. அவங்கள அதை சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க சொல்கிறதுல கரெக்டான ஒரு வியூ பாயிண்ட்ல தான் சொல்கிறாங்க. 2005 ஒரு விஷயத்த சொன்னாங்க. இப்போவும் அந்த ஸ்டாண்டில் தான் நான் இருக்கேன், தான் ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு சொல்கிற போது அது உண்மையிலே பாராட்டலான்னு நினைக்கிறேன் குஷ்பு அவர்களை. காரணம் கேட்டோம்னா, பெங்களூரில் இப்போ கடந்த மாதம் பார்த்தோம்னா ஒரு 7000 பேருக்கு எய்ட்ஸ் இருக்கிறதா ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸு எல்லாம் மிக்சடாக பார்க்கும்போது, அப்போது அந்த கவனக்குறைவு, அந்த பாதுகாப்பு இல்லை அப்படிங்கும் போது இது இருக்கக்கூடாது. ஒட்டுமொத்தமாக இது தவறான ஒரு செயல் யாரும் பண்ணக்கூடாது. எந்த உரிமை நீங்கள் ஒரு விஷயத்தை தெரியாமல் பண்ணுறீங்க, வீட்டில் பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க, நண்பர்களுக்கு தெரியாமல் ஒன்று பண்ணுறீங்க. இப்போ இந்த கலாச்சாரமே மாறி போயிட்டுருக்கு. ரொம்ப யங்ஸ்டர்ஸ்லாம் ஒரு மோசமான ஒரு ரூட்டில் போகிறாங்க. அது ரொம்ப தவறு, கண்ணை மூடிட்டு போகிறாங்க. அதுக்கான ரிசல்ட் தான் இது. இந்த 7000 பேர் கர்நாடகாவில். இப்போ இங்கே தமிழ்நாட்டில் எத்தனை பேருன்னு தெரியாது, எடுத்து பார்த்தா தான் தெரியும். நீங்கள் ஒட்டுமொத்தமாக உலக லெவல்லையே இது ரொம்ப பாதிப்புக்குள்ளாயிட்டு ஒரு விஷயம். நீங்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும். நீங்கள் ஒரு 72 ஹவர்ஸ்க்கு அப்புறம் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு மெடிசன் இருக்குன்றாங்க. 72 ஹவர்ஸ்க்கு தெரிஞ்சதுன்னா மெடிசன் இல்லைன்றது மாதிரி போகுது. உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஹெவியாக போகும், சிக்கல்கள் நிறையா இருக்கு. இதெல்லாம் பாதிப்பு உள்ளது யார்? அதை இது பேரண்ட்ஸ் இருந்தால் அவமானத்தில் சூசைட் பண்ணிக்க மாட்டாங்களா? அவங்க பாவம் தாங்க முடியாது. இது ரொம்ப கொடூரமான நோய். வேற நம்ம ஆதி நடிச்சிருப்பாரு பாத்தீங்களா, மிருகம்ன்ற படத்துல. பயமா இருக்கும் அந்த படம். பாத்தீங்கன்னா மனுஷன் கல்லு மாதிரி இருப்பாரு, அப்படியே கரைஞ்சிருவாரு, அப்புறம் அப்படியே உருக்கிட்டு போயிடும், ஸ்லோ பாய்சன் மாதிரி சாகடிக்கும். இதை தான் குஷ்பு மேடம் என்ன சொல்றாங்கன்னா, அவங்கள அறிவு கொஞ்சம் வளர்த்துடணும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல. ஏன்னா நீங்க ஒரு தவறுகள் பண்ணிட்டு போய் குழந்தையெல்லாம் தெரியாமலாம் ஒரு லிமிட்டுக்கு மேல பெற்றுக்க வேண்டிய சூழ்நிலை போகும்போது குப்பை தொட்டில் தூக்கி போட்டு போயிடுறாங்க. அது என்னங்க இப்போ தவறு பண்ணுச்சு? அது தெரியுமா, அந்த உலகத்துக்கு தெரியுமா வரும்னு அதுவாக ஆசைப்பட்டுச்சு. நீங்கள் பண்ணுற ஒரு தவறுக்கு குழந்தைய பெற்று போட்ட ரோட்டில் போட்டிங்கன்னா, இதை தான் புதிய பாதைப்படத்தில் பார்த்திபன் சொல்லியிருப்பார். கதையே இதுதான். உங்களுக்கு 91 சொல்லியிருக்காருங்க அவரு புதிய பாதையை. அப்போயோ அவர் தாட்ஸ் எப்படி போயிருக்கு பாருங்க அதை. ஸோ ஆனால் அந்த ஒரு விஷயத்தை தான் எடுக்கிறாங்க. நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும், பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பண்ணீங்கன்னா சேஃப்டியாக இருக்கணும். நீங்கள் அவங்க
ஒரு ஒரு அதாவது எக்ஸ்ட்ரீம் லெவல் போய் சொல்ல முடியாது. ஒரு பெண் அவங்க ரொம்ப டீப்பாக போய் சொல்ல முடியுமா? ஜெனிவனா சொல்றாங்க, அது புரிஞ்சுக்கணும். எதுக்கு சொல்றாங்க, ஏன் சொல்றாங்க? நம்ம பாதுகாப்பு. எஸ், உங்க பாதுகாப்பு இல்லையா? அப்போ கலாச்சாரம் மாறிட்டே போகுது. என்னவோ இந்த அதான் அது என்னென்னமோ ஷிப்பு சொல்றீங்க, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு தாண்டி ரிலேஷன்ஷிப்ல போறீங்க, சுச்சுவேஷன்ஷிப்ன்றீங்க, என்னென்னமோ ஃபீலிங் ஷிப்ன்றீங்க, பிளாக் ஷிப்ன்றீங்க, ரெட் ஷிப், என்னென்னமோ சொல்லிட்டு போறீங்க வாய்க்கு வந்ததெல்லாம். அது நிறைய பேர் புரிய மாட்டேன்னுது. அப்போ நீங்க டைம் போகுது, காலங்கள் போகுது, வயசுகள் போகுது, தவறு நீங்க பண்ணி மாட்டிக்கிட்டா யாரோட லைஃப்? ஏன்னா இப்போ எல்லா பேருமே பார்த்தீங்கன்னா அவங்க ஊரில் படிச்சுட்டு வேலை செய்கிற ஆட்கள் 99 பேர் கிடையாது. எல்லாம் வெளியூருக்கு போகிறீங்க, ஃபாரின் போயிடுறீங்க. எஸ், ஃபாரின் போயிடுறீங்க, அப்புறம் அதர் ஸ்டேட்டுக்கு போகிறீங்க, இங்கேயே கண்ட்ரி போகிறீங்க. அப்போ அங்கே போகும்போது நீங்கள் பாதுகாப்பாக சேஃப்டியாக இருக்கும். தவறுகள் பண்ணாதீங்க. குஷ்பு மேடம் சொல்கிறதே தவறுகள் பண்ணாதீங்க. அப்படியே உங்களை மீறி எது நடந்ததுன்னா சேஃப்டியாக இருங்கன்னு சொல்ல வரோம். இதில் என்னங்க தவறு இருக்குது? நல்லது தானே சொல்கிறாங்க அவங்க. அதுக்கு எதிர்கருத்து வருது. ஏன்னா அதுதான் அவங்க இப்படிலாம் சொல்கிறாங்க. அதான் புரிந்து கொள்றதுக்கான ஒரு கெப்பாசிட்டி இல்லை. அவங்க என்ன சொல்ல வராங்க, அது நமக்கு நல்லதா இல்லையான்றது புரிஞ்சுக்கணும். அவங்க எது பேசினாலும் திருப்பி அட்டாக் பண்ணுன்ற மூட்லயே இருக்காங்க. அதுதான் நீங்க பேரண்ட்ஸ் சொல்லி கொடுங்க, பிரதர் சிஸ்டர் இருந்தா சொல்லி கொடுங்க. இல்லை இப்படி ஒரு இது இருந்ததுன்னா நீங்களே உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டுங்க. ஒரு தவறு பண்றதுக்கு முன்னாடி நீ யோசிச்சுங்க, சேஃப்டியா இருங்கன்னு சொல்றாங்க. அவங்க நீ இல்லைன்னு சொன்னால் நான் இருப்போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க இல்லையா? நீ என்ன சொல்றதுன்னு கேட்கறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? அதனால ஒரு சோசியல் மெசேஜா அவங்க சொல்றாங்க, அதை ஏத்துக்க வேண்டியது. அதை ஏத்துக்கலாம் உங்க தலைவர். அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. யாரையும் சட்டையை பிடிச்சே அப்படின்லாம் கேள்வி கேட்க முடியாது. பொதுவாக ஒரு விஷயத்தை இந்த சோசியலுக்கு அவங்க தெரிவிக்கிறாங்க குஷ்பு மேடம், அவ்வளவுதான். அதை ஒருத்தர் சொல்றாங்கன்னா எதுக்கு சொல்றாங்க, என்ன காரணம் அப்படிங்க நீ யோசித்தீங்கன்னா சிறப்பா இருக்கும். அதை யோசிக்காம கண்ணை மூடிட்டு, குஷ்புக்கு பிடிக்காத நிறைய பேர் இருப்பாங்களே, எல்லாருக்குமே 10 பேர்ல 10 பிடிக்கும் அவசியம் இல்லை. அதில் 4 பேர் பிடிக்காம இருக்கும், 4 பேர் விமர்சனம் செய்ய தான் செய்வாங்க. அந்த குஷ்பு எப்பவுமே ஃபுல்லாக இந்த காலம் போட்டு அவங்க கடந்து போயிட்டே இருப்பாங்க. நான் ஒரு மெசேஜை சொல்றேன், நீ எடுத்துக்கிட்டாலும் சரி எடுத்துக்கிட்டாலும் சரி, என்ன விமர்சனம் பண்ணுற நீ பண்ணிட்டு போய்க்க, எத்தனை நாள் பண்ணுவ நீ அப்படிங்கிறது அவங்களுடைய ஸ்டாண்ட். அதனால் அவங்க சொல்கிற நாட்டுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறேன். அதை விட இளைஞர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்கிறாங்க. அதை தயவுசெய்து நீங்கள் சிந்திச்சிங்கன்னா சிறப்பாக. ரீசெண்டாக அனுபவமாக அந்த இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க. அதை சப்போர்ட் பண்ணுற வகையில் இன்னொரு பக்கம் அதித்தி சங்கர் ஒரு இன்டர்வியூவில் பேசுகிறாங்க. அவங்க சொல்கிற அந்த இன்டர்வியூ எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்குன்றாங்க. விஜய் மகேஸ்வரி அக்கா அவங்களும் சொல்கிறாங்க, என்னுடைய வாழ்க்கையில் நான் ஏன் குடும்ப வாழ்க்கையிலேருந்து வெளியில் வந்தேன்னா அதுக்கு இதுதான் காரணம் அப்படின்ட்டாங்க. அப்போ பார்த்தா இது பல வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அனுபவமா அவர்கள் வெளியில் சொல்கிறதுனால இப்படி நமக்கு தெரிஞ்ச ஆக்டர்ஸே வெளியில் பேசுகிறாங்கன்றது நம்ம பொதுமக்களே பெரிய அளவில் பேசுகிறாங்க. இது எப்பேற்பட்ட ஒரு விஷயமா மாறி இருக்குன்றது உங்கள் கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை அவங்களுக்கு நடந்த அந்த ஒரு துயர சம்பவத்தையும் டாக்ஸிக்கு ஒரு லவ் லைஃபையும் இப்போ எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க வெளியில். அதை இவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. இப்போ அதித்தி சங்கர் அவர்களோ விஜய் மகேஸ்வர் அவர்களோ சொல்கிறதுன்னா அனுபவமாக சொல்கிறது எங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. நானும் இந்த மாதிரி தான் இருந்துட்டு வந்தேன்னு மகேஸ்வர் மேடம் சொல்கிறது அது. இப்போ அதித்தி சொல்கிறது அதான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு லைஃப்பில் நீங்கள் போனீங்க அப்படின்னா வெளியில் வந்துடுங்க. இந்த மாதிரி டாக்ஸிக்கான ஒரு லைஃப்பில் இருந்து லவ்வில் இருந்தீங்கன்னா வந்துடுங்க, வெளிப்படையாக சொல்லுங்கள். அதான் புரிய வருங்கிறது அனுபவமுடைய ஸ்டேட்மெண்ட். அதான் நீங்கள் தெலுங்குலையும் கேரளாவிலையும் போய் பேசப்பட்ட விஷயம். இது சம்மந்தமாக ஒரு படமும் ஒன்று பண்ணியிருக்கேன், பரதாவே ஒரு படம்னு இதே கரெக்டாக தான் பண்ணியிருக்கதா. எமோஷனல் அழுதுது அவங்க. நான் என்ன சொல்லிக்கிறேன், இப்படி ஒரு லைஃப்பில் நீங்கள் எதுக்கு போகிறீங்க? ஃபர்ஸ்ட் ஒரு லவ் பண்ணுறீங்களா, நீங்கள் இன்னும் துருவிக்கிறோன்னு பேர் சொல்லலை, அவரும் அதுக்கு ஒரு விளக்கத்தை 2 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டார். இதில் பாதிப்பு எனக்கு ரொம்ப உருவாயிருச்சுட்டார். ஆனால் சினிமாவில் ஒரு ஹீரோயின் வரும்போது இது மாதிரிலாம் சில பாதிப்புகள் வரும். இதை தாண்டிதான் வரணும் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்றாரு. அவரு அனுபவமா சொன்னதை எனக்கு பாதிப்புன்னு சொல்லலை, ஆனால் பாதிப்பு இருக்குன்ட்டாரு, ஒத்துக்கிட்டார். அவரு உங்க மேல ரொம்ப பொசிசிவா இருந்திருக்கலாம், ரொம்ப அளவுக்கு மேல அஃபெக்ஷன் வச்சிருக்கலாம், யார்கிட்டையும் பேசுறது பிடிக்காம இருந்திருக்கலாம், அப்படி கூட இருக்கலாம் இல்லையா? இப்போ நீங்க துருவிக்ரம்னு பேர் சொல்லிட்டீங்கன்னா அவரு அனுபவம் சொல்றது என்னன்னு அவர் விளக்கத்தை கொடுத்துருவாரு. இப்போ நீ பேர் சொல்லாமல் 2 பேர் மோதிட்டு இருக்கீங்க. பட் ஒரு வகையிலே இந்த மாதிரி லைஃப்பில் 2 வருஷமாக நான் இருந்தேன், வெளியில் வந்தேன், இப்போ நான் நிம்மதியாக இருக்கேன், படங்கள் பண்ணுறேன், என்னுடைய படத்துக்கு ப்ரொமோஷன் போகல, இது மாதிரி சொல்லி எக்ஸாம்பிளாக அந்த மாற்ற 2 பேரும் சொல்கிறத நம்ம கேட்க முடியுது. ஓகே, நீங்கள் ஒரு பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் ஒரு தவறு பண்ணுறீங்க. இந்த தவறு சரியாக போகாமல் அங்கே டென்ஷன் இருக்கும்போது நீங்கள் பேரண்ட்ஸையும் சொல்ல முடியாது. எப்படி சொல்லுவீங்க? நான் போய் துருவிக்ரமோட லிவிங் டவரில் இருக்கேன் அப்படின்னா நீ சொல்ல முடியும்? போய் சொல்ல முடியாது. வெளில வந்ததுக்கப்புறம் அசிங்கமாகிடுச்சு, ஃபேமிலிக்கு ரிலேஷனுக்கு அசிங்கமாகிடுச்சு, தம்பிங்கெல்லாம் அசிங்கமாக இருக்கு எனக்கு
அப்படின்னா நீங்கள் தேடி போன ஒரு லைஃப், அது நீங்கள் பண்ண தவறு. அப்படி ஒரு விருப்பப்படுறீங்க சரின்னு உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லுங்களேன். உங்களை பெற்று வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கியிருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரியாதா உங்கள் லைஃப் நல்லா வரணுமா வரணும்னு சொல்லி? அப்போ நீங்கள் தெரியாமல் மறைச்சி ஒரு பண்ணும்போது அந்த வாழ்க்கையை ஒரு சிறப்பாக இல்லை கசப்பாக அமையும் போது நீங்கள் வெளில வரும்போது இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்க தான் செய்யும். இதுக்கு மேலே யாரையும் பண்ணாதீங்க, தெரியாமல் பண்ணாதீங்க. நீங்கள் லவ் பண்ணுங்கள், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிங்க, எல்லாமே ஓகே. ஆனால் உங்களுக்கு நம்பிக்கைன்னு ஒரு விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணணும். இப்படி ஒரு விஷயம் இருக்குது, அப்பா அம்மாட்ட சொல்ல முடியா, அக்காட்ட சொல்லுங்கள். நீங்களும் ஒரு ஃபிலிங்கில் இருங்கன்னு சொல்கிறீங்க. எஸ், இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள், இப்படி இருக்குது, லவ் பண்ணுறேங்கிறாரு, எனக்கு தெரியாது என்னன்னா, கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணி பாருங்கள், பிடிச்சா கல்யாணம் பண்ணுங்க, பிடிக்கணும்னா வெளில வந்துடுங்க. என்கிட்ட 2 பொண்ணு இருக்கு. ஸோ 4 செவத்துக்குள்ள நடந்தது வந்து உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு விஷயம், அதை வெளில வந்து உடச்சிட்டிங்க. அவர் பேர் ரிப்பேர் ஆகி போச்சு, எனக்கு பாதிப்பு வந்துருச்சுட்டாரு. படங்கள் இனி வந்து 2 பேரும் கடந்து போகணும். அவர் 3 படம் தான் பண்ணியிருக்காரு, 3மே ஃப்ளாப் படம். பைசன் மட்டும் ஹிட்டாக கொடுத்தாரு. ஸோ நீங்கள் வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் வரைக்கும் போயிட்டீங்க. உங்களுக்கு ஒரு வளர்ச்சி இருக்குது. ஸோ ஏஜ் டிஃப்ரெண்ட் வேறு இருக்குது, அதுவே மிஸ்டேக் பண்ணிட்டீங்க இல்லையா? அப்போ நீங்கள் ஓகேங்கிற மாதிரி போய் மாட்டிக்கிட்டு வெளில வந்துட்டீங்களா, இல்லை எப்படி லாக் ஆனீங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல, அது அவர் பேரை சொன்னீங்கன்னா அவர் வாய் திறந்துடுறார், போட்டு உடைப்பார். அவருக்கும் பேச தெரியுமில்ல. எல்லார் பக்கமும் நியாயம் இருக்குல்லண்ணா. அது ஒரு பக்கம் பார்க்க முடியாது, இன்னொரு பக்கத்தையும் பார்த்தா தான் நமக்கு தெரியும். அதனால் ஒருத்தருடைய கேரக்டர் இப்போ ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. பட் அது நீங்கள் போன லைஃப் சரியில்லை, வெளில வந்துட்டீங்க. அப்படியே நீங்கள் முடிச்சுட்டு அப்படியே கடந்து போயிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ உலகத்துக்கே தெரிய விட்டீங்க. ஸோ அவர் 2 பேரும் இது ஒரு லெசனாக எடுத்துக்கிறாங்க. அது இதையும் சரி, விஜயமும் சரி, நான் அந்த மாதிரி தான் வெளில வந்துட்டேன்றாங்க. இது மாதிரி நிறைய பெண்கள் போய் லாக் ஆன விஷயம் இருக்குது, இப்போவும் இருக்குது. பட் அதுதான் நீங்கள் யாருக்கு தெரியாமல் போய் லாக் ஆகும்போது அந்த ரிலீஸ் ஆகி நீங்கள் வரணுங்கும் போது கஷ்டமாக இருக்கும். பண்ணாதீங்க. ஓவராலாக பார்க்கும்போதுனா ஆண்கள் மட்டும்தான் கெட்டவங்கன்ற மாதிரி ஆயிடுதோன்ற ஒரு கேள்வி வருது. அது அப்படிதான் இருக்குங்களா? அப்படி எப்படி நீங்கள் எடுத்துக்க முடியும்? நீங்கள் அதை 2 பக்கம் நீங்கள் பேசுனாதான் தெரியும். இப்போ நீங்கள் டிவோர்ஸ் கேட்குறீங்க அப்படின்னாலே கோர்ட் உடனே நீங்கள் ஒரு தரப்பு சொன்னோடனே டிவோர்ஸ் கொடுத்துறாது. 2 தரப்பையும் பேசுவாங்க, 1 இயர் டைம் கொடுப்பாங்க, கவுன்சிலிங் பண்ணுவாங்க, அட்வைஸ் பண்ணி பார்ப்பாங்க. இதுக்கு மீறி இல்லை 2 பேரும் ஓகே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரிகிறேன்னு சொன்னாங்க அப்படின்னா 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு அப்புறம் கொடுத்துருவாங்க உடனடியாக. இப்போ நீங்கள் கேட்ட உடனே அப்பா இவர் கேட்டாருப்பா உடனே கொடுத்துருப்பா, அப்பெல்லாம் தர மாட்டான். பொருள் அது மளிகை கடையில் வாங்கிட்டு வரதா கிடையாது, வாழ்க்கை. ஸோ அதனால் வந்து ஆண்கள் பக்கமும் கொஞ்சம் மிஸ்டேக் மாதிரி கிரியேட் பண்ணிடுறாங்க இவங்க. பட் பெண்களுக்கு ஒரு சங்கம் இருக்குது, டக்குன்னு வந்து கொடியை பிடிச்சி வந்து நின்றுவாங்க. ஆண்களுக்கு எங்கே போய் நிற்க முடியும்? நமக்கு ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. ஆரம்பித்து அந்த சங்கத்தை ஆரம்பிச்சதே நடிகர் பிரசாந்த் அவர்கள் தான். அவர் தான் இனாகரேட் பண்ணி வச்சுருந்தாரு. ஆனால் சங்கம் இப்போ என்ன நிலை இருக்குன்னே தெரியல, அவருக்கும் தெரியல. அதனால் ஆண்கள்னாலே அது பெரிய அளவில் போய் ரீச் ஆகாது. கண்டிப்பாக பெண்கள் டக்குன்னு ஒரு அளவு தான் போய் ரீச் ஆயிரும். பட் அது நியாயமான முறையில் உண்மையிலேயே தவறான பக்கம் இருந்தால் கண்டிப்பாக கண்டிக்கப்படணும். ஸோ தண்டிக்கப்படணும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஒரு விஷயம் நீங்கள் ஒரு வித்துக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை 10 தடவை யோசிங்க. முக்கியமானவர்கிட்ட வந்து டிஸ்கஷன் பண்ணுங்க. உங்கள் லைஃப் ஒரு தடவை ஸ்பைல்னா திரும்பி அது ஃபுல்லாகவே ஸ்பைல் ஆகும். இப்போ அனுபவம் ஒரு மேரேஜ் பண்ண அவன் வரவே என்ன கேள்வி கேட்பான், துருவமிக்கர் கூட இருந்தால் நீ தான் நம்ம சொன்ன, எப்படிம்மா அப்படி இப்படின்னா உங்கள் லைஃபே போயிடும். ஸோ துருவக்கிற ஒரு பொண்ணை பார்த்தாங்கன்னா ஐயோ அனுபவமாக சொன்னாங்களே, இவன் சைக்கோவா, கல்யாணம் நல்லா இருக்குமா, லைஃப் நல்லா இருக்குமா, பொண்ணு யோசிப்பாங்க, பொண்ணோட பேரண்ட்ஸ் யோசிப்பாங்க. இப்போ இந்த மாதிரி சிக்கல்கள் வேறு இருக்குல்ல, 2 பேரோட வாழ்க்கையும் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. இப்போ நீ யாரையும் கேட்காம போனீங்க, 2 வருஷம் லைஃப் 2 பேரும் ட்ராவல் பண்ணீங்க, திடீர்னு வெளில வந்து போட்டு உடச்சிட்டிங்க, கண்ணாடி தூளத்தில் உடச்சி விட்டீங்க, 1000 பீஸ் கீழே கிடக்கு, அது பார்த்து நடக்கணும், குத்துனா ரத்தம் வரும். ஆனால் ஏதாவது ஒன்று குத்தும். ஆமாம் கண்டிப்பாக. ஸோ அதனால் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சிந்திச்சிங்க. அதனால் ஒருத்தர் மேலே தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை ஃபுல்லாக போட்டு அவங்கள வந்து லைஃபே ஸ்பாயில் பண்ண வேணாங்கிறத நான் சொல்லிக்கலாம். இந்த குரங்கு வழக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையாண்ணா. இல்லை அந்த குரங்கு தான் தப்பிச்சு போயிருச்சுட்டாரு. கடைசியில் பார்க்கணும்னா அங்கே தேடி இங்கே தேடினா ஒரு 8 குரங்கு ஏதோ வந்து பிடிச்சதா ஒரு தகவல் வருது, செய்தி வருது. பிடிச்சிட்டாங்க. ஆமாம், இப்போ 3 நாளைக்குள்ளே நோட்டீஸ் கொடுக்கணும்னா சும்மா விளக்கங்கள் கொடுக்குற ஒரு தகவல் வருது. அது இன்னும் சரியாக வரல. அந்த என்கொயரி தான் விக்ரமும் இருக்காங்க. அவருக்கு தேவையில்லாத வேலை, இவ்வளோ பெரிய லைஃப் பிரச்சனை, பையன் பிரச்சனை இருக்கும்போது குரங்குட்டியோட போய் விளையாடி அவரு ஒரு பிரச்சனை. அவர் ஒரு படம் பண்றாரு, சத்யஜோதியில் வந்து ஆனந்த் சங்கர் ஒரு படம் பண்றாரு, அதுல ஃபுல்லா கவனம் செமையா இருக்காருண்ணா. அந்த கெட்டப்லாம் ஏங்க அவரு சால்ட் அண்ட் பெப்பர்ல ஏங்க அவரு ஸ்டைலே வேறங்க. ரெமோனா இருக்காரு. ரெமோனா ரெமோவா இருப்பார், அன்னியன் வருவார், அம்பின்னா அம்பியா மாறக்கூடியவர் விக்ரம். கமலஹாசன் அவர்களுக்கே டஃப் கொடுக்குற ஒரே ஆர்டிஸ்ட் விக்ரம் சார் மட்டும்தான். கமலஹாசன் மாதிரி இவர் பண்ணுவார், ஆனால் விக்ரம் மாதிரி கமலஹாசனாலே பண்ண முடியாது.
இதுதான் நிஜம். இதுதான் கமலஹாசன் அவர்களே சொல்லுவாங்க, ஒரு ஐப்படம் மாதிரி பண்ண முடியுமான்னு பாருங்க. அப்புறம் அந்த அந்நியன் படத்துல அந்த அம்பியாவும் அந்நியனாவும் ஒரே ஃப்ரேம்ல மாறி மாறி திருப்பி போட் பண்ணுவாங்க. அந்த ஷாட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரவிவர்மா கேமரா பண்ணியிருக்காரு, மணிகண்டன் ஒரு பார்ட் பண்ணாங்க, ரவிவர்மா ஒன்று. ரவிவர்மா யாருன்னா நம்மளுடைய இந்த ரங்காவுடைய அசிஸ்டண்ட்டு, எனக்கு வெரி க்ளோஸ்டு அவர். அப்போ அந்த ஆங்கிள் பண்ணும்போது ரவிவர்மாவே பயங்கரமாக கஷ்டப்பட்டாராம். ஆனால் விக்ரம் தூக்கி சாப்பிட்டு போயிட்டார் அதில். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ அதனால் அவருக்குள்ள அந்த ஒரு பெரிய வேல்யூ வந்து ஆடியன்ஸ் மத்தியில் எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருக்குது. சின்ன சின்ன பிரச்சனையில் வந்து தேவையில்லாமல் அவங்க அப்பா பேரையும் இழுக்க வேண்டிய சூழ்நிலை அப்போது அது விக்ரம் துருவிக்ரம் பண்ண வேலை தான். தான் கேட்டதும் இல்லாமல் எல்லாத்தையும் கிடைக்கிறது மாதிரி அவங்க அப்பா பேரையும் இப்போ ரிப்பேர் பண்ணி விட்டார். ஸோ அதனால் இப்போ சிக்கல்லேருந்து கொஞ்சம் வெளியில் வரணும். துருவிக்ரம் உங்களுக்கு நிறைய லைஃப் இருக்குது, இன்னும் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. நீங்கள் படத்தில் கவனம் செலுத்துங்க, உங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குது. உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லி அவர் பண்ணி வைக்க போகிறாங்க. இல்லை எனக்கு இந்த நடிகையை பிடிக்குது, எனக்கு கல்யாணம் பண்ண, அவங்களும் பொண்ணு தானே, அவங்களுக்கு வழி இருக்குல்ல, சொல்லி ஏமாற்றவும் கூடாது. அப்போ நீங்கள் வந்து இவங்களை நான் இந்த ஆக்டர்ஸ் பிடிச்சிருக்கேன், எனக்கு கல்யாணம் பண்ண போகிறேன்னா பேச போகிறாங்க, கல்யாணம் பண்ண 2 பேரும் சமாதானம் டக்குன்னு முடிச்சு வச்சுட்டு கல்யாணத்தை மட்டும் ஹாப்பியாக படம் பண்ணுங்க, இல்லை பண்ணாமல் போங்க. அப்படி போகணுன்னா சொல்லிக்கலாம், விருப்பம் முடியும். ஏன்னா நீங்கள் பெரிய ஒரு செலிபிரிட்டி 2 பேருமே. நீங்கள் வெளில சொல்லாமல் இருந்தால் யாரும் தெரிய போகிறதில்ல, யாரும் பேச போகிறதில்ல. நீ வெளில சொல்லிட்டீங்க, அப்போ 4 பேர் தெரிஞ்சிருச்சு. 4 கோடி பேருக்கு தெரிய வச்சிங்க, அது உலகம் பூரா 40 கோடிக்கு மேலே தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் ஒரு விஷயத்தை கவனமாக செய்யுங்க. இல்லையா அந்த செயலுக்குள்ளே போகாதீங்க. உங்களுக்கு நம்பிக்கையான டிஸ்கஷன் பண்ணுங்கள், உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்த்து. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன் சந்திப்போம் மீண்டும். நன்றி, வணக்கம். நன்றி.